பீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணா, உங்களதான் பிடிக்கவே முடியாது இல்ல. சிஜேபி ப்ரொடெஸ்ட் ஏதாவது கேட்டீங்களா? இல்ல சிஜேபி ப்ரொடெஸ்ட் நம்ம ஆனந்த் போயிட்டார்ல. நிறைய பேர் போயிருந்தாங்களே நம்ம ஆளுங்களை கவர் பண்றதுக்கு, நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆஃப்லைன்ல கவர் பண்ணிட்டு இருந்தோம். நான் இங்கதான் இருந்தேன், பட் கொஞ்சம் ஆஃப்லைன்ல கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி. ப்ரொடெஸ்டையும் கவர் பண்ணிட்டு இருந்தோம். பிரதமருடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே, பிரதமருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்பீச் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருந்தோம். பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு டைமிங் கொஞ்சம் இருக்கிறதால நம்ம முக்கியமா ஒரு சில விஷயங்களை பேசணுன்றதால இந்த இதுல நிகழ்ச்சி இணைஞ்சு இருக்கிறோம். ஆமாண்ணா, சிஜேபி திடீர்னு இப்ப மீண்டும் அந்த ஸ்போக் பர்சன் சௌரவ் தாஸ் வந்து நேற்று எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த உத்தரவு வந்து எங்களுக்கு எதிரானது. எப்படி வந்து எங்க மேல் அதாவது யார் யாரெல்லாம் போராட்டக்காரர்கள் வந்து போலீஸ் அதிகாரிகள் அடிச்சாங்களோ அதற்கு ஒரு தனி குழு போட்டு விசாரிக்கணும். அதேதான் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் நீங்க மாணவர்களை தாக்கினீங்களோ அது தவறு, லத்தி சார்ஜ் வந்து பண்ணது தவறுன்னு கவர்மெண்ட்டை ஒரு கொட்டு கொட்டிட்டு இதையும் விசாரிக்கணும்னு சொன்னதுக்கு எதிராக சௌரவ் தாஸ் வந்து இப்ப வந்து பொங்கியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னொரு பக்கம் டெல்லி போலீஸ் சொல்றாங்க இதுல சமூக விரோதிகள், ஹிஸ்டரி ஆஃப் ஷீட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டை வேற வெளியிடுறாங்க. என்ன இதோட பின்னணி? இல்ல, முதல்ல வந்து சௌரவதாஸ் வந்து அமைச்சர்களை சந்தித்த போது, ஜேபி நட்டா அப்புறம் இன்னொருத்தரை சந்திச்ச போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னா, மாணவர்கள், உண்மையான மாணவர்கள், இப்போ போராட்டத்துல எல்லாருமே உண்மையான மாணவர்கள் கிடையாது. அவங்க சார்பா யாரா வந்திருக்கலாம். அதாவது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், அதாவது வந்து சமூக விரோதிகள் வந்திருக்கலாம், நிறைய பேர் வந்திருக்கலாம். அந்த போராட்டத்துல ஒரு மாணவர்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தால வந்து கலந்துக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து நீட்டுனால பாதிக்கப்பட்டவனோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து ஒருத்தர் கலந்துக்கிறான் அப்படின்ற போது நம்ம வந்து நீட்ன்றத டார்கெட் பண்றதை விட வினாத்தாள் லீக்னு எடுத்துக்குவோம். டோட்டலாவே எல்லா பரீட்சை, எந்த பரீட்சை பேப்பர் லீக் ஆனாலும் அது ஒரு மாணவனுடைய பாதிப்பு தான். சோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு மாணவன் கலந்துக்கிறான், முதல் முறையா வந்து அவன் கலந்துக்கிறான் இந்த போராட்டத்துல. அப்போ வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அவன் போலீஸ் அடிச்சிருக்க வேண்டாம், இல்ல எதுவுமே பண்ணிருக்க வேண்டாம், பட் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டான் அப்படின்ற ஒரு காரணத்தால சட்டப்படி அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா நான் இதை எடுத்துதான் ஆகணும். அதாவது போட்டோஸ் எடுத்துதான் ஆகணும், ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் மூலியமா வந்து அவங்க அதை பார்த்துதான் ஆகணும். அப்படி பண்ணும்போது இந்த அப்பாவி மாணவர்கள் யாராவது ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அமைதியான முறையில தான் நடக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா அமைதியான முறையில் நடக்கல, அதனால பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா இருந்தா அவங்கள மேலே போடப்பட்ட எஃப்ஐஆரை நாங்க கேன்சல் செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க வாக்குறுதி கொடுத்தது எப்படின்னா, நீங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு 15,000 பேர் இருக்காங்க, இல்ல ஒரு 5,000 பேர் இருக்காங்க, ஒரு 6,000 பேர் இருக்காங்க அப்படின்னா போலீஸ் முதல் எஃப்ஐஆர்ல எல்லாருடைய பேரையும் நோட் பண்ணி போட முடியாது. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, 1000 பேர் இருந்த கும்பல், 1500 பேருக்கு கொண்ட கும்பல், இப்படிதான் எழுதுவாங்க. எஃப்ஐஆர் எழுதும் போது அப்படிதான் எழுதுவாங்க, 1500 பேர் கொண்ட கும்பல் அப்படின்னு எழுதும் போது அதுல வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணதான் அவங்களுடைய பேர் வந்து ஆட் ஆகும். இதுல அப்பாவி மாணவர்கள் யாருமே வந்து எந்த காரணத்தை கொண்டு பாதிக்கப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிதான் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் சொல்றது என்ன அப்படின்னா, நீ பிளாங்கெட் எஃப்ஐஆர் கூட ரிவ்யூ பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை, பிளாங்கெட்டா ஒரு எஃப்ஐஆர் போடுற, அதை ரிவ்யூ பண்ணிக்கோ. ஆனா அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட 2873 முன்னாள் குற்றவாளிகள், நீ குற்றவாளிகள் நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க மேல ஏற்கனவே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது, வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, சில பேர் கைதாகி ஜெயில இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. போக்சோ குற்றவாளிகள், அவனும் தானே ஜாமீன்ல வந்திருக்கிறான், அவன் தான் இந்த போராட்டத்துல கலந்துகிட்டான். அது போல வந்து ரயட் பண்ணவனுங்க, ஏற்கனவே ஒரு சில ரயட்ல கலந்துகிட்டவங்க, அவங்க மேல வழக்கு இருக்கு. டெக்காய்டில இருந்தவங்க, டெக்காய்டினா நமக்கு நம்மளாம் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப நாள் ஆச்சு கேள்விப்பட்டு, கடைசியா ஒரு சில இதெல்லாம் நம்ம அந்த கொள்ளையடிக்கிறதெல்லாம், அதாவது கும்பலா மரண ஆயுதங்கள் கொண்டு வந்து, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை கொண்டு வந்து கொள்ளையடிப்பது, இது பண்ணி, அதாவது முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க பாருங்க. இந்த தீரன் படத்துல காமிச்சான் பாருங்க, கதவு திறந்த உடனே அடிச்சு போட்டு உடச்சி நகையெல்லாம் திருட்டு, அந்த மாதிரி கொள்ளையில ஈடுபட்டவர்கள் அவங்க இருக்கிறாங்க. டெக்காய்டில ஈடுபட்டவங்க 900 சில்லற பேர் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம், இவங்க மேல இருக்கிற வழக்க வந்து கைவிட சொல்லி கேட்கறது எவ்வளவு ஒரு கேவலமான இதுன்னு எனக்கு புரியல. நீங்க வந்து ஒரு சக மாணவன் பாதிக்கப்படுறான்னு சொல்றா ஓகே, நீ ஏற்கனவே குற்றம் வந்து குற்றவாளியா வந்து எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒரு ஆளை வந்து நீ வந்து அதையும் நீ வந்து விளக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மாணவர்களை நம்பி இந்த போராட்டத்துல இறங்கல போல் இருக்குது. இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், இந்த சமூக விரோதிகளை நம்பிதான் நீங்க போராட்டத்துல இறங்கி இருக்கிறீங்க. இப்ப அவனுக்கு மேல வந்து வழக்கு போடுறாங்க,
அவங்கள வந்து கைது பண்றாங்க, அந்த பழைய வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறாங்கன்ன உடனே இவருக்கு வந்து பதட்டம் ஆரம்பிக்குது. உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து பேசலாம். உச்ச நீதிமன்றம் எத்தனை முறை ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி இருக்குது? எத்தனை முறை மிக கேள்விக்குரிய பதில் இதெல்லாம் கொடுத்திருக்காங்களா இல்லையா? அப்சர்வேஷன் என்ற பேர்ல எத்தனையோ பேர் உச்ச நீதிமன்றத்தில் எத்தனையோ இது வந்து வருது. அப்பெல்லாம் வந்து யாராவது உச்ச நீதிமன்றத்துடைய மாண்பையோ இல்ல வந்து தலைமை நீதிபதியோ நம்ம எதிர்த்து பேசியிருக்கிறோமா? இதே தலைமை நீதிபதி நம்மளுக்கு பிடிச்ச தீர்ப்பை வழங்கலாம், பிடிக்காத தீர்ப்பை வழங்கலாம். அதை நீ ஏத்துக்கிட்டு சரி, உச்ச நீதிமன்றம்ன்றது எப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குற ஒரு தீர்ப்பை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தானே போய் ஆகணும். அதை நீ விமர்சனம் பண்ற. விமர்சனம் பண்றது இல்லாம என்ன சொல்ற, உச்ச நீதிமன்றத்துக்கு கெடு விதிக்கிறாங்க. 24 மணி நேரத்துல நீங்க வந்து இந்த தீர்ப்பை வந்து நீங்க வந்து மறுபரிசீலனை செய்யலன்னா நாங்க மறுபடியும் போராட்டத்துல இறங்குவோம்னு இது பண்றோம். இந்த மாணவர்கள், இந்த ஜென்சி மாணவர்களை நம்பிதான் மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு அடுத்த கட்ட இளைஞர்களை பத்தி நினைக்கும் போது மிகவும் பயமா இருக்கு. இவங்களை நம்பியா நீங்க இறங்குனீங்க அப்படின்னு. ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸை எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க யார வேணா சப்போர்ட் பண்ணு, மாணவனை சப்போர்ட் பண்ணு, அவன் பேப்பர் லீக்கால பாதிக்கப்பட்டான்னு சொல்லு, அதெல்லாம் ரைட், ஓகே, எல்லாம் சொல்லு. நீ வந்து கல்வி மந்திரியுடைய ராஜினாமாவை கேளு, அதெல்லாம் கூட உனக்கு வந்து சட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணு. ஆனா ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட் உன்னுடைய போராட்டத்துல வந்து பிரச்சனையை பண்ணியிருக்கிறான், அவனை வந்து நீ வந்து அந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு எவ்வளவு ஒரு நெஞ்சு தைரியம் இருக்கணும். அது எவ்வளவு தவறான ஒரு செயல்பாடு. இது வந்து உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து ஒருவேளை அவன் போராட்டத்துல இறங்கினானா இந்த தடவை வந்து அநேகமா போலீஸ் கிட்ட இருந்து ஆக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்லி போலீஸோ ஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் ஆர்ஏஎஃப் இறங்க போறது இல்ல. பொதுமக்கள் இறங்கி பழக்க போறாங்க. அந்த அளவுக்கு கடுப்புல இருக்காங்க மேல. ஏதாவது முக்கியமா வந்து இந்த நேரத்துல நீ போராட்டம் நடத்திட்ட, ரைட்டு, உனக்கு தேவையானது கணிச்சு போச்சு, ரைட்டு, அதோட விட்டுட்டு போக வேண்டியதுதானே. பழைய குற்றவாளிகள் மேல வழக்கு போட்டு அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு இது கிடையாது, துப்பு கிடையாது. ரொம்ப மிக மிக தவறான ஒரு செயல் இது. இது கண்டிக்கத்தக்கது. இது அநேகமா இவங்களுக்கு வந்து பேக்லாஷா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, உடனே இந்த இப்ப உத்தரவு போட்ட உடனே, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்ட உடனே மீண்டும் நாங்க போராட்டத்துல இறங்குவோம்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க. அதற்காக உள்துறை அமைச்சகம் வந்து இப்ப ஒரு சந்திப்பு, அமித்ஷா அவர்களோட அதிகாரிகள்லாம் சந்திக்க போறதா செய்திகள் வருது. ஹிஸ்டரி ஷீட்டர்ஸை மட்டும் விசாரணைக்கு உட்படுத்துறதுல ஏன் என்ன பிரச்சனை, என்ன நடக்குது உண்மையாலுமே? அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இது இருக்கோ? இல்ல, அது சதி இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்பதானே ஒரு இதுவா வந்து வெளியில வருது. இவங்க ஏன் வந்து ஒரு பேப்பர் லீக் வந்து தடுக்கிறதுக்கு, சட்டப்படி தடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ எல்லார் வீட்லயும் மாணவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பரீட்சை எழுதுறாங்க. அப்படி பரீட்சை எழுதும் போது அதை வந்து எங்கேயாவது ஒரு பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னா அவனுடைய 1 வருஷம் உழைப்பு வேஸ்டா போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆன்டி பேப்பர் லீக் சட்டத்தை கொண்டு வர்றாங்க. உனக்கு வந்து கோடிக்கணக்கில் ஃபைன் போடுறாங்க, 10 வருஷம் கேள்வியே கேட்காம தூக்கி ஜெயில போட முடியும்னு இருக்கும்போது அது வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து இல்ல வந்து அதை வரவேற்கணும். ஆனா அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாம நீங்க ஐயோ குய்யோ முருவன் கட்சிட்டு கத்துறீங்க. ஏன் கத்துறாங்க? பல இடத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து பேப்பர் லீக் ஆயிருக்குது. அவங்களுடைய கல்வி மந்திரியை ராஜினாமா கேட்கறதுக்கு இவங்களுக்கு தைரியமே கிடையாது, யாருமே கேட்கல. பஞ்சாப்ல நடந்திருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொன்னா கொஞ்ச நாள் முன்னாடி, சோனம் வாங்சுக்க வந்து நீங்க வந்து கல்வி அமைச்சர் ஏன் பஞ்சாப்ல ஆக்க வேண்டியது தானே? எவன் வேணாம்னு சொன்னா? உங்களை எவன் தடுத்தான்? பஞ்சாப்ல உங்க அரசாங்கம் தானே இருக்கு. சோனம் வாங்சுக்க ஆக்குங்களா பார்க்கலாம், உங்களால முடியுமா? அங்க இருக்கிற மந்திரியை வந்து ராஜினாமா செய்ய கேட்க முடியுமா? கேட்க முடியலையே உங்களால. தெலுங்கானால பேப்பர் லீக் நடந்திருக்கு, காங்கிரஸ் அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே கேட்க முடியலையே. கேரளால நடந்திருக்குது, எதுவுமே கேட்க முடியலையே. இவங்களுக்கு செலக்டிவா தே ஆர் டார்கெட்டட் சொல்றாங்க. அதே இதுல நீங்க சொல்ற மாதிரி பத்திரிகையாளர் கேட்கிறப்ப எதிர்கட்சிகள் குறிப்பா பஞ்சாப், கர்நாடகால, கேரளா நடக்குது, தெலுங்கானா நடக்குதுன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம அடுத்தது யோகி ஆதித்யநாத் எதுவும் லீக் ஆகாம பாத்துக்கோங்க, எங்களோட போராட்டம் அங்கதான் சொல்லிட்டு யோகி அவர்களை குறி வைக்க போறாங்க. நமக்கு தெரியும் அடுத்த வருடம் தேர்தல் வேற வர இருக்கு. 2027 மோட்டோ அஜெண்டா இவங்கதான் 2027. இவங்களுடைய இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம ஒரு கவர்மெண்ட் வந்து வீக்காவே காட்டணும், கவர்மெண்ட்டை வீக்கா காட்டணும். அதுக்கு தான் அவங்களுக்கான பணம் எல்லாமே வருது. நேத்து முந்தானத்து ஒரு இன்டர்வியூல கூட சௌரவ் வந்து கேட்கறாங்க, உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னா அவன் தைரியமா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதாவது அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது, ஆனா அவன் சொல்ற தோரணையை பாருங்க. யாரா இருந்தாலும் அப்படிலாம் எங்களுக்கு எந்த பணமும் வரலன்னு தான் சொல்லுவான். ஆனா இவன் சொல்றான், எனக்கு வந்து சோரோஸ் வந்து ஜார்ஜ் சோரோஸ் 100 ரூபாய் கொடுத்திருக்காரு, என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்கு, ரெண்டுத்தையும் போட்டு நாங்க போராடுறோம்னு சொல்றான். அப்படியும் அந்த ரிப்போர்ட்டர் மறுபடியும் கேட்கறாங்க. இது வந்து ஒரு பொறுப்பான பதில் கிடையாது, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டை மறுக்க வேண்டியது உங்களுடைய இது, கேள்வி கேட்க எங்களுடைய பொறுப்புன்னு கேட்டா அவன் அதை பத்தி பதிலே சொல்லல. ஃபாரின் ஃபண்டிங் உள்ள வந்திருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்குது. உங்களுக்கே தெரியும், நேத்து கூட மாத்ருபூமியில வந்து ஒரு செய்தி வந்துச்சு, கேரளால இருந்து 27 பேரு வந்து
துபாயில வேலை பார்க்கறவங்களை வந்து அந்த அந்த துபாய் கம்பெனி ஓனர் மொத்த செலவையும் ஏத்துக்கிட்டு, எது பிளைட் சார்ஜ், சாப்பாடு செலவு, ஹோட்டல்ல தங்குற செலவு ஏத்துக்கிட்டு அவனை வந்து இங்க அமுச்சு வச்சிருக்கிறாரு. எதுக்குன்னா இந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு. அவங்க எல்லாம் போராட்டத்தை முடிச்சுட்டு அங்க வர்றாங்க. அங்க வந்து அவங்களுக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி வச்சு அதை வேற போட்டோ எடுத்து போடுறாரு. எந்த அளவுக்கு இது ஒரு சின்ன இதுதான். அந்த ஒரு ஆள் வந்து ஒரு 27 பேர் அமிச்சதால ஒரு இதுல. பட் மத்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாரின் ஃபண்டிங் வந்திருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு மெயினா வந்து FCRA பில்லு 2.0 பாஸ் ஆனது வந்து சுத்தமா உங்களுக்கு பயங்கரமான ஒரு அடி. இப்ப அடுத்த முறை ஃபாரின் ஃபண்டிங் உள்ள வராது. அப்படியே வந்தாலும் இது ஆகும். நம்மளும் எவ்வளவு பேரை பார்த்தோம். ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு NGO லேடி ஒருத்தவங்க வந்தாங்களா, 4 நாள் முன்னாடி வந்து அங்க வந்து ஏதோ ஒரு மரத்தை வெட்டக்கூடாது சொல்லி மொட்டை அடிச்சவங்க இங்க வந்து போலீஸ்காரனை வந்து மூஞ்சி மேலே குத்து, உன் போலீஸ்காரன் உன் வீட்டு வாசல் தான் அவனை வந்து கன்னத்துல எவ்வளவு அடிக்க முடியுமோ அடின்ற மாதிரி எல்லாம் வந்து வன்முறையை தூண்டி விட்டுட்டு அடுத்து கேள்வி கேட்கறாங்க, ஏதாவது வழக்கு போட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கார்ல அழுதுகிட்டு ஐயோ நான் இனிமே இந்த இதுக்கே வரமாட்டேன்னு அழுதுகிட்டே ஒரு வீடியோ போட்டு இப்படியே சிம்பத்தி தேட வேண்டியது. மக்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபாரின் ஃபண்டிங் இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் பின்னாடி போகலாம். பின்னாடி கண்டிப்பா வந்து என்ன இது வந்து உள்துறை அமைச்சகம் வந்து இது ஒன்றும் சும்மா சாதாரணமா விட்டுற போறது இல்லை. ஃபண்டிங் எங்கிருந்து வந்துச்சுன்னு நம்ம ஒரே ஒரு மொபைல் ரிப்பேர் ஷாப் வச்சிருக்க ஜுனைது வந்து கோடி கணக்கில் செலவு பண்ணி மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போது அவனை கேள்வி கேட்க தானே செய்வாங்க. நீங்க கேள்வி கேட்ட உடனே என்ன வந்து இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க, அவனை அப்படியே கழட்டி விட்டுட்டாங்க சிஜேபி. சிஜேபியோடைய வெற்றி பார்ட்டில ஜுனைதுக்கு அழைப்பு இல்லை. அந்த ஜுனைது திருப்பி அவங்களை அழைச்சா அவங்க யாருமே போனே எடுக்கல. இதான நம்ம செய்தியில படிக்கிறோம். எங்கேயாவது வந்து ஜுனைது வந்து அவனா சமைச்சு கொண்டு வந்தானா உணவை வெளியில இருந்து வாங்கியிருக்கிறான். நமக்கே தெரியும் நம்ம சமைச்சா ஒரு ரேட்டு, வெளியில இருந்து கொண்டு வந்தா ஒரு ரேட்டுன்னு. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 19 லட்சத்துல இருந்து 22 லட்சம் வரைக்கும் ஒரு நாளைக்கு அவன் செலவு பண்ணிருக்கான்றது கணக்கு. அப்போ இவ்வளவு கோடிக்கணக்கான காசு எங்கிருந்து வந்து என்னங்க இது சிம்பிளா யாருக்கும் தெரியாத, மக்கள் தெரிஞ்சு புரிஞ்சிக்க மாட்டாங்களா? இவ்வளவு கோடிக்கணக்கான காசு ஜுனைது கிட்ட கிடையாது. அப்போ என்ன வந்திருக்கும், அவன் AMIM பார்ட்டியோடைய ஒரு காரியகர்த்தா. அவன் அடுத்து வந்து இங்க எப்படியும் டெல்லியில வந்து ஒரு MLA போஸ்ட்டுக்கு கண்டிப்பா நிப்பான். அவனால நீங்க சாதாரணமா நினைக்காது, கண்டிப்பா அவன் நிப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு ஃபண்டிங் இருக்கு. சோ ஃபாரின் ஃபண்டிங் கண்டிப்பா உள்ள வந்திருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது MHA கண்டிப்பா அந்த வேலையை செய்வாங்க. இதுல நமக்கு கவலை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய அந்த மாணவர்கள் சொல்லிக்கிட்டு அங்க வந்த ஒரு சில பேர் அந்த போராளிகள் அவங்களுடைய பேச்சு, நீ வந்து நீ சரி கிடையாது, நீ லாக்கியே இல்லை, நீ இது பண்ணிட்டு போ, ராஜினாமா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றது ஒரு விதம். இறந்து போன பிரதமரின் தாயார் அவர்களை பற்றி அவ்வளவு கொச்சை சொல்றேன் பாருங்க. உண்மையிலேயே இந்த ஜென்சிக்கு மேல இருக்கிறாங்க பாருங்க, மில்லேனியல்ஸ்ன்றாங்க இவங்க எல்லாம், அவனுங்கெல்லாம் கூட அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஒரு பப்ளிக்ல யூஸ் பண்ணுவாங்களா, அவங்களுடைய அம்மா அப்பா முன்னாடி யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியுது. அதாவது அவ்வளவு மோசமான வார்த்தைகள். ஒரு குறிப்பிட்ட பொண்ணு, அந்த பொண்ணை இப்ப வந்து தேடிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஏதோ ஒரு வாரணாசில ஏதோ ஒரு மால்ல ஒர்க் பண்றதா டேட்டா. அந்த ஹேண்டில்ஸ்லாம் யாரெல்லாம் அபியூசிவா பேசுனாங்களோ அந்த ஹேண்டில்ஸ்லாம் டெல்லி போலீஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கதா இப்ப நம்ம செய்திகள் பார்க்கணும். கண்டிப்பா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, வர சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அழுதுகிட்டே எல்லாம் வீடியோ போடுங்க, எனக்கு வந்து டெல்லி நோட்டீஸ் வந்திருக்கு, என்ன வர சொல்லியிருக்காங்க, நான் வேலைகளை விட்டுட்டு போனோம். ஏன் வேலையில விட்டுட்டு அங்க வர தெரியுதுல்ல, உன் வேலையை விட்டு அங்க வர தெரியுதுல்ல. அமைதியான போராட்டம்னு சொல்லிட்டு அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நீங்க வந்து பேசுறீங்க. பிரதமரை பேசுறீங்க, மோடியை இவர் யோகியை பேசுறீங்க, அமித்ஷாவை பேசுறீங்க. இல்ல எப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பா கூட சேர்ந்துதான் வாழ்றாங்களா? இதுங்கெல்லாம் உண்மையிலேயே எங்கதான் இருக்குதுங்க இதுங்கெல்லாம்? இந்த சரியான பேர் வச்சிருக்காங்க, காக்ரோச் கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காக்ரோச்சுக்கு என்ன இருக்கு தெரியுமோ, அந்த அளவுக்கு மூளைதான். ஒருத்தருக்கு கூட ஒரு நாலேஜ் கிடையாது. ஒருத்தருக்கு கூட அது என்ன நடந்துச்சு போராட்டத்துல, ஓகே இந்த போராட்டம் நடத்துறதால நமக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாணவர்களுக்கு என்ன நடக்க போகுது? ஏங்க ஒரு தவறு நடந்துச்சு, அந்த தவறை சரி பண்ணி அடுத்த முறையா அந்த பரீட்சையை நடத்தி வெற்றிகரமா நடத்தி பசங்களும் எழுதி ரிசல்ட்டும் வந்து நீட் ரிசல்ட்டை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நேற்று திருப்பூர்ல வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன் நானு. 10 மாணவிகள், கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவிகள், அந்த ஸ்கூல் பிரின்சிபல் சொல்றாங்க, இன்னைக்கு வந்து மாநிலத்தில் நான் 2வது இடத்துல இருக்கிறேன், நான் முதல் இடத்துக்கு வர்றேன்னு. உங்களுக்கு சொன்னா நீங்க நாங்க நேரில் பார்த்தவங்க, அந்த தலைமை காவல் அதிகாரி ஒருத்தங்க, அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க ராஜேஸ்வரி, அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, கடந்த 5 நாளா நாங்க சரியா தூங்கலைங்க, ஏன்னா எப்ப எங்க என்ன நீட்டு போராட்டம் வரும்னு சொல்லி. ஆனா இந்த இத்தனை பேர் போராட்டிட்டு இருந்தா நீங்க இந்த 10 பேர் வந்து அவங்கள தூசி மாதிரி தட்டி முடிச்சுட்டு வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. அதுதான் பாசிட்டிவ்னஸ். இங்க இதை விட்டுட்டு பாசிட்டிவ்னஸ் அதை விட்டுட்டு எவ்வளவு கேவலமா பேச முடியும்? எங்கிருந்துங்க வந்துச்சு இதெல்லாம்? இந்த போராட்டத்துல எங்க ராமருக்கும் இந்த போராட்டத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அல்லாவுக்கும் இந்த போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? சரி, இதெல்லாம் மீறி சர்ச்சு பாதிரியார்கள் எதுக்குங்க அவ்வளவு கும்பலா வந்து அந்த சப்போர்ட்டுக்கு வரணும்? அந்த போராட்டத்துல அவ்வளவு கும்பல் வந்து ஒரு ஊர்வலம் வர்றாங்க அந்த சிஜேபிக்கு சப்போர்ட்டா.
சர்ச்சு பாதிரியார்கள் மாணவர்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றவங்க ஏங்க அப்படி வரணும்? அந்த மாதிரியா வரணும்? ஒரு திருச்சபையில இருந்து வேலை வர வேண்டிய இடமா அது? திருச்சபையில இருந்து வரலாமா? அந்த மாதிரி வரலாமா? தவறு இல்லையா அது? எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறது FCRA 2.2. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இதுல வந்து இதுவுமே கிடையாது. ஸோ ஃபாரின் ஃபண்டிங் கண்டிப்பா இதுல வந்திருக்குது. இன்னும் ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் வேற விதத்துல எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஃபாரின் ஃபண்டிங்கை விட நீங்க இன்னொரு ஃபாரின் ஹேண்டையும் நீங்க பார்க்கணும். ட்விட்டருடைய முன்னாள் டைரக்டர் டார்சி, அவன் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்கான். என்ன ஆப்? அதுக்கு வந்து நெட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்க ப்ளூடூத் மூலியமா பக்கத்து மொபைல்ல பேசிக்கலாம். ப்ளூடூத் மூலியமா பேசிக்கலாம். மெசேஜஸ் எதுவுமே ஸ்டோர் ஆகாது, டெலீட் ஆயிடும். ஆனா அதையும் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் எடுத்ததாலதான் இந்த ராஜினாமாவே நிச்சயமா நடந்துச்சு. ராஜினாமா நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த டேட்டால இவங்க பேசிக்கிறது என்னன்னா, ஒரு 3-4 டெட் பாடி விழுந்தாலும் பரவாயில்லை. இந்தியில பேசியிருக்காங்க, அந்த சாட்டுக்குள்ள பேசியிருக்காங்க. 3-4 டெட் பாடி விழுந்தாலும் பரவாயில்ல, நடக்கட்டும். இதை வச்சு நம்ம வந்து கவர்மெண்ட் மேல பிரஷர் போடுவோம்னு ஒருத்தங்க 2-3 பேர் அந்த குரூப் சாட்ல பேசலாம். அந்த குரூப் வந்து பப்ளிக்ல கிடையாது, ஏன்னா நெட்ல இருக்காது. நெட்ல இருந்தா உங்களுக்கு வந்து இது பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம். ப்ளூடூத் மூலியமா பக்கத்து மொபைலுக்கு அமைச்சிக்கிறாங்க. இப்போ அந்த ஆப்பை வந்து நம்ம தடை பண்ணிருக்கோம். இப்போ அந்த ஆப்பை நம்ம தடை பண்ணிட்டோம். ஸோ இது அதாவது ஃபாரின் ஃபண்டிங் இல்லாம ஃபாரின் டெக்னாலஜியும் உள்ள வருது. ஸோ கண்டிப்பா பேக்கிங் இல்லாம இதெல்லாம் நடக்கல. கண்டிப்பா அதிகபட்சமான பேக்கிங் இருக்குது. இப்ப நம்ம பார்த்திருப்போம், நேத்திக்கு அந்த அசாம், பீகார்ல அந்த போராட்டம் நடத்தினவங்களை கைது பண்ணதுக்கு ரொம்ப குக்குரல் இட்டு இது வாபஸ் ஆகணும், இல்லைன்னா நாங்க இது பண்ணுவோம் சொன்னோன்னே கவர்மெண்ட் வந்து அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இது மாதிரி உத்தரவு போட்டோன்னே இது மாதிரி நீங்க யாரெல்லாம் இன்ஸ்டிடியூட்டர்ஸோ அவங்க மேல FIR போடுங்க, கலவரத்தை தூண்டினவங்க மேல விசாரணை குழு வைங்கன்னு சொன்ன உடனே பிஜேபி பெங்கால் வந்து அடுத்த நிமிஷம் 16 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க சும்மா விட மாட்டோம், கலவரக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பெங்கால் எப்படி ஒரு பத்தி குட்டி எரியும்னு, ஒரு எலெக்ஷன் கூட நடத்த முடியாது, அவ்வளோ ஒரு போராட்டம் வெடிக்கும். இப்ப இந்த நடவடிக்கை அங்க எந்த மாதிரியான சூழ்நிலையை கொண்டு வரும்? இதை ஒட்டி எல்லா ஸ்டேட்டும் இந்த நடவடிக்கையை எடுப்பாங்களா? இதை எப்படி மத்திய அரசாங்கம் மீண்டும் ஒரு போராட்டம் வராம தடுக்குமா? இல்ல, இப்போ மறுபடியும் அங்க ஒரு தவறு நடக்குது பாருங்க. இப்போ அவங்க வந்து அசாம்லயும் பீகார்லயும் அவங்க வந்து FIR, நாங்க வந்து போடப்பட்ட FIR வந்து ரீகன்சிடர் பண்றோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா? மறுபடியும் அங்கதான் சொன்னாங்க, பிளாங்கெட் FIR மேல மட்டும்தான் அவங்களால ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியும். பிளாங்கெட் FIR மேல மாத்திரம் தான் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். நான் ஒரு பிளாங்கெட்டா ஒரு கவர்மெண்ட் FIR போட்டுருக்குன்னா அப்ப கோர்ட்ல சொல்லலாம், நாங்க இந்த மாதிரி போராட்டக்காரர்கள் மேல பிளாங்கெட்டா போட்டுட்டோம், இப்ப நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதனால இந்த பிளாங்கெட் FIRல நாங்க வந்து இதை வந்து வாபஸ் வாங்குறோம். உங்களுக்கு வாங்கி கேட்கறதுக்கு ரைட் இருக்கு. அதே வந்து யார் மேல போட்ட FIR நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சொன்னா கோர்ட் சும்மா இருக்காது. ஏன்னா இது வந்து கோர்ட்டுடைய அதிகாரம். நீங்க முதல்ல FIR போட்டுட்டீங்கனாலே, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என் பைக் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நான் போய் FIR போட்டுட்டேன், என் பைக்கை நானே கண்டுபிடிச்சி போலீஸ் கிட்ட கொடுத்து கேஸ் எல்லாம் நடத்தி முடிச்சாலுமே அந்த FIR கேன்சல் பண்ற அதிகாரம் போலீஸ் அதிகாரிக்கு கிடையாது. கோர்ட்டுக்கு போய் நிக்கணும். கோர்ட்டு தான் சொல்லும், ஓகே என்னாச்சு கேட்பாங்க, ஓகே FIR போட்டியா, விசாரிச்சியா, கொண்டாந்தியா, இதான் சாட்சியா, இதான் திருடனா, இப்ப க்ளோஸ் பண்றேன்னா FIR க்ளோஸ் பண்றது கோர்ட்டுடைய வேலை. ஸோ FIR போட்டாச்சு அப்படின்னால முடிஞ்சு போச்சு. அதனால வந்து பிளாங்கெட் FIR வேணா வந்து உங்க பீகாரோ இல்ல வந்து வெஸ்ட் பெங்காலோ அவங்க சொல்லிருக்கலாம், பிளாங்கெட் FIR நான் கேன்சல் பண்றோம், ஏன்னா ஒரு சில மாணவர்கள் பாதிக்கப்படலாம், எல்லாம் ரைட்டு. ஆனா மத்தவங்க நீங்க போராட்டம் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க, நீங்க முன்னிருந்து கல் எரிஞ்சிருக்கிறீங்க, பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுதான் இந்த போராட்டமே ஆரம்பிச்சது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு பேரிகேடுக்கு அந்த பக்கம் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. கனாட் பிளேஸை சுத்தி, கனாட் பிளேஸ் டெல்லியில இருந்து நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா அடுத்து சன்செட்டுக்கு போயிடலாம். கனாட் பிளேஸை சுத்தி வந்து எல்லாருமே நின்றுட்டாங்க, போலீஸ்காரங்க பேரிகேட் போட்டு நிற்கும் போது பிரச்சனையை ஆரம்பிச்சது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா வீடியோவுமே அவைலபிளா இருக்கு, ட்ரோன் போட்டோஸ் கொண்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு. முதல்ல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சது யாரு? ஒரு மாணவன் தானே. அந்த மாணவன்ற பேர்ல ஒரு ரவுடி தானே வந்து பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சான். அதுக்கப்புறம் வந்து கல்லு சப்ளை நடந்தது எப்படி? ஒரு வண்டி ஃபுல்லா கல்லு வந்து நின்றுட்டு இருக்குது, எப்படி வந்துச்சு? அது தவிர வந்து அந்த கனாட் பிளேஸ் சுத்தி இருக்கிற பாலிகா பஜார் இது கொண்டு அந்த LIC பில்டிங் எதிரில் இருக்கிற பேவ்மெண்ட் கொண்டு எல்லாத்தையும் உடச்சி கல்லெல்லாம் எடுத்தது யாரு? இவ்வளவும் போராட்டத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த போராட்டத்துல வந்து அப்பாவி மாணவர்கள் இதுதான் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனையே. எப்பவுமே இந்த பிரச்சனையை பண்ணிவிட்டு பின்னாடி மாணவர்கள்ன்ற பொருள் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இந்த முறை அது நடக்காது. நடக்கவே நடக்காது. ஏன்னா காரை புரட்டி போட்டீங்கல்ல போய், அப்போ உன் கைரேகை அதை பதிவு இல்ல, அதை போய் அவன் எடுக்கிறான்ல. இப்பதான் வந்து எல்லா பிங்கர் பிரிண்ட் அனலிசிஸ் பண்ணிடுறாங்கல்ல. உங்களுக்கு வந்து போட்டோ ஜெனரேஷன் அப்ப வச்சு நீங்க இது பண்ணும்போது, ஃபேஷியல் ரெகக்னிஷன் பண்ணும்போது பிங்கர் பிரிண்டையும் வச்சு எடுத்துட்டு போறாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு போராட்டத்துல நீ கலந்துக்கிற, வன்முறை வெடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வன்முறையா வருதுன்னா நீ வந்து விலகில போகணும்.
நானும் அதுல பார்வையிடுவேன். அதுல வந்து கார் மேல ஏறி நின்று காரோட ஹெட்லைட் அந்த போலீஸ் லைட் எல்லாம் ஒட்டச்சிட்டு எடுத்துட்டு போவேன். ஒருத்தன் சிசிடிவி பிடிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். அந்த போட்டோ அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். சோ இது போல எல்லாமே நடக்குது இல்ல. அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியாது. அரசாங்கமும் அது சும்மா இருக்காது. ஒருவேளை அரசாங்கம் ஒருவேளை ஏதோ ஒரு மிரட்டலுக்கு பயந்து இது போல கலவரக்காரர்கள் மேல வந்து இது பண்ணலன்னு வச்சுங்களேன், எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கலன்னா மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குமா? மக்கள் நம்புவாங்களா? மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது என்னங்க இது அநியாயமா இருக்குது, அவன் கலவரம் பண்ணிருக்கிறான்னு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க சொல்லி சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப பிரச்சனை வரும் இல்ல. அப்போ ஒரே ரெமெடி கோர்ட்டு. கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன சொல்லுது, நீ பழைய எஃப்ஐஆர் பழைய இது பண்ணவங்க, ரெண்டாவது உண்மையில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நீ வழக்கு தொடுத்து தான் ஆக வேண்டும். புரியுதுங்களா? தடுத்து ஆக வேண்டும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. வழக்கு நடக்கும். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து கோர்ட்டுடைய ரூலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நிம்மதியா. சரி, ஓகே, ஃபைன், கோர்ட் ரூலிங் வரட்டும், கண்டிப்பா நாங்க விடமாட்டோம். வன்முறையாளர்களை வந்து வெஸ்ட் பெங்காலும் சரி, அஸ்ஸாமும் சரி, அஸ்ஸாம் ஹிமந்தா பிஸ்வா சர்மாலாம் சும்மா நினைக்காதீங்க, அவரெல்லாம் சும்மா இருக்க மாட்டாரு. அதே மாதிரி சுவேந்து அதிகாரி எல்லாம் வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு வந்து அந்த மாநிலத்தை மீட்டு ஒரு நல்ல வழியில கொண்டு போகணும்னு நினைக்கும் போது இது போல வந்து மாணவர்கள் என்ற பேர்ல வந்து கலாட்டாலாம் பண்ணா அவங்களாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. மாணவர்கள் என்ற பேர்ல பிரச்சனையை பண்ணவனுங்க மாற்றம் கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவனுங்க இனிமே என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன், ஒரு ஜாப் அப்ளிகேஷனோ இல்ல எந்த அப்ளிகேஷனோ, பேங்க் லோன் அப்ளிகேஷன்ல கூட இப்பெல்லாம் வந்து உங்க மேல ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க மறைக்க முடியாது சாமி. உன் ஆதார் கார்டை போட்டாலோ உனக்கு எங்கேயாவது உன் மேல ஒரு எஃப்ஐஆர் இருந்தாலோ கிரிமினல் டேட்டா பேஸ் வந்து இப்ப வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எல்லாருமே கிரிமினல் டேட்டா பேஸ். நான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு 4-5 கம்பெனிக்கு வந்து கன்சல்டன்டா இருக்கிறேன். அந்த கன்சல்டன்ட் அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது வரும்போது கிரிமினல் டேட்டா பேஸ் இருக்கான்னு கேட்கறாங்க, அவன் பேர் இருக்கான்னு கேட்கறாங்க. இப்படி நாங்க சர்ச் பண்ணும்போது ஒருத்தன் வந்து முன்னாடி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஏதோ ஒரு மறியல் போராட்டத்துல பஸ் மேல கல் எறிஞ்சிருக்கான். அவனுக்கு இத்தனைக்கும் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த கேஸ் இன்னும் ஓப்பன்ல இருக்கு. கிரிமினல் டேட்டா பேஸ்ல அவன் பேர் வருது. என்னடான்னு கேட்டா, இல்ல சார் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட் மேல கவர்மெண்ட் வந்து பழைய கேஸ்லாம் நாங்க வாபஸ் வாங்குறோம் சொன்னாலுமே யாருமே வாபஸ் வாங்கலாம், நாங்க போராடிட்டு இருக்கிறோம் சொல்றோம். அந்த பையனுக்கு அந்த வேலை கிடைக்கல 15 வருஷம் முன்னாடி. அப்ப இப்ப நம்ம டேட்டா பேஸ் எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கு. உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, பாஸ்போர்ட் இருந்தாலும் விசா கிடைக்காது, விசா கிடைச்சா விசாவும் கிடைக்காது. அப்படியே விசா ரொம்ப நீங்க போராடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் முட்டி மோதி ஒரு சில பேர்லாம் பாஸ்போர்ட் வாங்கிருக்காங்க. ஆனா they will give it for 1 year. If you have a criminal case, very simple, சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் ரொம்ப சிம்பிள். உன் மேல ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு, நீ தப்பிச்சிருவேன்னு ஒரு டவுட் வந்துச்சு சொன்னா 1 வருஷத்துக்கான பாஸ்போர்ட்டை கொடுப்பார்கள். அப்போ என்ன பண்ணணும், உன் படிப்பும் போச்சு, உன் வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. லாங் ரன்ல இவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அழுதுகிட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவான், நான் இந்த மாதிரி தெரியாதனமா இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டேன், என் வாழ்க்கையே போச்சு, எனக்கு வேலையும் கிடைக்கல, அதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலையா தான் மாறும். அந்த மாதிரி தான் நடக்குது. இதனால வந்து கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வாஸ் வெரி கிளியர், ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. நேத்து முன்னாள் குற்றவாளிகள் யார் யாரெல்லாம் இந்த வன்முறையில் ஈடுபட்டாங்களோ அந்த வழக்கெல்லாம் திருப்பி நீங்க எடுத்து தாராளமா நடத்தலாம், எந்த தப்புமே கிடையாது. அதே மாதிரி மாணவர்கள் என்ற பேர்ல பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தவர்களை கண்டிப்பா பொது மன்னிப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வந்து அந்த காலம் கிடையாது. யாருமே வந்து மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டாங்க, ஐ எம் வெரி சாரி, நோ, பொது மன்னிப்பு கோர்ட் ஒத்துக்காது. ஒருவேளை அரசாங்கம் பண்ணுச்சுன்னா கோர்ட் ஒத்துக்காது. ஒரு வேளை எதிர்கட்சி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கமே இருக்கு ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு போராட்டத்துல வச்சு அவன் வழக்கம் போல என்ன செய்வான், அப்பீஸ்மெண்ட்ல தான் போவான். அவன் என்ன சொல்லுவான், இல்ல நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். கோர்ட் ஒத்துக்காது. கபில் சிபல் என்ன சொல்றாரு, 1 கோடி ரூபாய் தர்றேன், யாருன்னா எப்ப 1 கோடி ரூபாய் நான் தர்றேன், இருங்க வரேன், 1 கோடி ரூபாய் தர்றேன், யாருன்னா வழக்கு வந்து உங்க மேல இருந்துச்சுன்னா உடனே என்ன அப்ரோச் பண்ணுங்க, இதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு லீகல் டீம் அப்படின்னாங்க. ஜெய்ப்பூர் டயலாக்ஸ் சொல்லி அவர் ஒரு லாயர் தான், அவர் ஒரு இன்ஃபேக்ட் எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர் ஜெய்ப்பூர் டயலாக்ஸ். அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து மொத்த வழக்கையும் நான் பாத்துக்கிறேன், எவனாவது ஒருத்தன் வந்து இது போல வந்து ஒரு வழக்கை வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா, எந்த வழக்குமே நீங்க வாபஸ் வாங்க சொன்னா அரசாங்கத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போறதுக்கு நான் ரெடின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவர் வந்து பர்சனல் டார்கெட். இன்னைக்கு வந்து அவருடைய போட்டோவை போட்டு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ எல்லாருமே எல்லாம் அந்த இந்த ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் இருக்காங்க பாருங்க, அர்பன் நக்சல்ஸ், அவருடைய போட்டோவை போட்டு அவ்வளவு கேவலமா போட்டு டார்கெட்டட் கோஆர்டினேட்டட் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க அவர் மேல. எங்க ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஜெய்ப்பூர் டயலாக்ஸ் மேல அப்படி ஒரு அட்டாக். ஏன்னா அவர் சொன்னது ஒரே சிம்பிள், யாராவது ஒருத்தன் தவறு செஞ்சவன் நீங்க விடுவிச்சீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போறேன், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போறதுக்கு ரெடின்னு அவர் அறிவிச்சிட்டாரு. உண்மையில் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், உண்மையில் நீட்ல வந்து ஒருவேளை நீட்டு எழுத முடியாம இல்ல ஒரு மனச்சுமையில இறந்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் ₹1 கொடுக்காத கபில் சிபல் ஒரு பேப்பர் லீக்னால பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதோ இல்ல அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதோ அதெல்லாம் எதுவுமே செய்யாத இந்த கபில் சிபல் கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ₹1 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா இது உங்களுக்கே தெரிய வேணாமா எந்த இடத்துல இருந்து யார் யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் சப்போர்ட் வருதுன்ட்டு. ஏன்னா தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை வந்து யார் வந்து வெற்றிக்காக எடுத்துக்க முடியும்ன்றது இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி. சிஜேபி சொல்றான் நான் தான் காரணம்,
ஆம் ஆத்மி பார்ட்டி நான் தான் காரணம், காங்கிரஸ் நான் தான் காரணம், ராகுல் காந்தி அவர் மகுடத்தை தூக்கி அவரே தலையில வச்சுக்கிறாரு. வழக்கம் போல அவங்க தாத்தா மாதிரியே, தாத்தா அவருக்கே வந்து பாரத ரத்னா கொடுத்துக்கிட்ட மாதிரி இந்த ஆளே தூக்கி வந்து அவர் தலைமையில வச்சுக்கிறாரு. இப்படித்தான் வந்து யார் வந்து இது போட்டு எடுக்கிறது அப்படின்றது அதுல ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். ஆனா அந்த வழக்கு வந்து வாபஸ் வாங்காதுங்க. வழக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அரசாங்கம் வந்து வாபஸ் வாங்க சான்ஸே கிடையாது.